Hi friends, இந்த வீடியோவில் நாம் போஸ்ட் ரிக்வெஸ்ட்டு எப்படி நாம் இதில் ஹேண்டில் பண்ணலாம் ரிக்வெஸ்ட்டை யூஸ் பண்ணின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன செய்திருந்தோம், இந்த கெட் ரிக்வெஸ்ட் செய்திருந்தோம். ஸோ நான் இதை அப்படியே இப்போதைக்கு காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே கீழே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருந்தோம் கெட் ரிக்வெஸ்ட்டுக்கு. ஸோ ரிக்வெஸ்ட் மெத்தடில் கெட்டுன்னு கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்டா போஸ்ட் என்று சொல்லி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் என்று கொடுத்தாச்சு. ஸோ போஸ்ட்டில் நம்முடைய இன்புட்ற நேம் என்ன, ஸோ அந்த நேமை நான் என்ன செய்கிறேன் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தோணலாம் வந்துட்டு இங்கே என்னது ஆக்சுவலாக. ஸோ இன்புட் என்று கொடுத்துருக்காங்க, இன்புட் பாக்ஸில் டெக்ஸ்ட் என்று கொடுத்துருக்கு, பட் இங்கே எல்லாமே ஒரே நேம் தனி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே HTML இன்புட்ஸுக்குன்னு சொல்கிற டைப்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒன்று டெக்ஸ்ட், அதில் ஒன்று இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட், இந்த மாதிரி டிஃபால்ட்டாக சில டைப் இருக்கும். அப்போ நேம் என்று சொல்கிற டைப் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம டெக்ஸ்ட் என்று சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படியே நான் ஐடி இங்கே மென்ஷன் பண்ணணுமெண்டா இந்த ஃபோக்கு நம்ம கொடுத்த இந்த இமெயிலுங்கிறது இந்த ஐடியை தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ இந்த யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்ம கட்டாயம் ஐடி யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படியே நம்ம நேம் கொடுக்க மாட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் அந்த இடத்த நம்ம என்ன செய்யணும்னா நேம் என்று கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுத்துருக்கணும். அப்போ நான் இங்கே போஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது கட்டாயம் இங்கே நான் போஸ்ட் என்று மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ போஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது இந்த இமெயில் என்று சொல்கிற இந்த பேரில் தான் நமக்கு என்ன செய்யும் போஸ்ட் ரிக்வெஸ்ட் வரும். ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், இதை இமெயில் என்று மாற்றுறேன், இந்த போஸ்ட் ரிக்வெஸ்ட் இமெயில் என்று சொல்லி கொடுக்கேன், இந்த நேமையும் இமெயில் என்று கொடுக்கேன். ஸோ அப்போ என்ன நடக்குது பாருங்கள், இமெயில்னு சொல்கிற போஸ்ட் ரிக்வெஸ்ட்டாக இருந்தால் வரும். வந்ததுக்கப்புறம் இசட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிக்வெஸ்ட் இருக்குமென்று சொன்னால் நமக்கு நல்ல தராது. ஸோ அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அந்த வேல்யூவை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். இல்லை இதுக்கு நமக்கு இமெயில் நம்ம கொடுக்கல என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எம்டியான டேட்டாவை தான் இங்கே கொடுக்கும். அப்போ நான் இங்கே இமெயில்னு சொல்கிற வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் என்ன செய்துக்கலாம், இங்கே நான் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் போட்டுட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறமா இமெயில் இதில் போஸ்ட்னு சொல்கிற ரிக்வெஸ்ட் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறமா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி வரேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு போஸ்ட்டில் நான் ஒரு டெஸ்ட் இமெயில் சொல்லி ஒரு பேர் ஒன்று கொடுக்கலாம், டெஸ்ட் இமெயில் என்று கொடுத்து சப்மிட் பண்ணுறேன். ஸோ சப்மிட் பண்ணதும் எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே என் இமெயிலுக்குரிய டேட்டாஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன செய்யுது, நான் இங்கே போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் நான் என்ன டைப் பண்ணணும் அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ இங்கே நான் கொடுத்த டேட்டாஸ், நான் கொடுத்த ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக வந்துட்டு ஒர்க் பண்ணுது இல்லைங்களா? ஸோ இப்போ நாம் இங்கே என்ன செய்திருக்கோம்னு சொல்லி பாருங்கள், கெட் ரிக்வெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம், போஸ்ட் ரிக்வெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை எப்படி ஆக்சுவலாக மர்ஜ் பண்ணுறது, வெரி சிம்பிள். நான் என்ன செய்கிறேன், இதில் இருக்கிற கமெண்ட் கொடுத்ததை எடுத்துட்டு இந்த இஃப் கண்டிஷனில் கொடுக்கேன். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் ஆப்ரேட்டர்ஸ் கொடுக்கேன். அப்படின்னா போஸ்ட் ரிக்வெஸ்ட்டாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கள், கெட் ரிக்வெஸ்ட்டாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். அது என்னது ஆப்ரேட்டர்ஸ் சொன்னால் வெரி சிம்பிள். உதாரணமாக ட்ரூ யூஸ் பண்ணிவிட்டு ட்ரூ யூஸ் பண்ணுறோம்டா நமக்கு ஆன்சர் என்ன வரும், ட்ரூவாக வரும். ஓகேங்களா? அப்படி இல்லை ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபால்ஸ் இருக்குது அண்டா ஃபால்ஸ் இருக்குது, அடுத்ததாக வந்த கண்டிஷனில் ட்ரூ ஆன்சர் வருது. கண்டிஷன் சொல்கிறது இந்த கம்பேரிஷனை நான் சொல்கிறேன். இந்த மெத்தட் கெட்டாக இருக்கா இல்லை இந்த மெத்தட்ஸ் போஸ்ட்டாக இருக்கான்னு சொல்கிறது நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இது ஃபால்ஸாக இருக்குமென்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரூ வருது. ஏன், ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தால் போதும், யூஸ் பண்ணும் போதும். நான் இதை என்ன செய்கிறேன், ட்ரூவாக மாற்றுறேன், இந்த கண்டிஷன்ஸை ஃபால்ஸாக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போயும் நமக்கு என்ன செய்யும், ட்ரூ தான் வரும். அப்போது
முன்னுக்கு இருக்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. அப்போ ஆல் யூஸ் பண்ணுறதுடைய ரீசன் என்ன, 2 கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொன்னால் 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தால் போதுமாங்கிற மாதிரி. ஸோ நான் இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை ஃபால்ஸாக மாற்றுறேன், இதையும் ஃபால்ஸாக மாற்றுறேன். அப்போ வார ஆன்சரும் ஃபால்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ட்ரூ ட்ரூ அண்ட் ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ அண்ட் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் அண்ட் சாரி ட்ரூ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கக்கிட்டவா நம்ம இதை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் அதை ஒரு தரம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குமென்னு சொன்னேன். இப்போ நான் என்ன செய்துக்கிறேன், கெட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி போஸ்ட் ஆப்ஷனும் நம்ம இங்கே கொடுத்துட்டோம். அப்போ இதில் கெட்டாக வந்தாலும் அலோவ் பண்ணும், அல்லது போஸ்ட்டாக வந்தாலும் அலோவ் பண்ணும், இல்லை ரெண்டுமே வந்தாலும் ஒரே நேரங்களில் இது அலோவ் பண்ணும். இதில் எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்க போகிறது கிடையாது. அப்போ மேலே இருக்கிற மாதிரியான இந்த லைன் அப்படியே கட் பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே டிஸ்பிளே பண்ணுறதையும் கட் பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சரில் போயிட்டு செக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே கெட் ரெக்வஸ்ட்னு சொல்லி கொடுக்கேன். இங்கே போஸ்ட் டாட் gmail.com சொல்லி கொடுக்கேன். ஸோ சப்மிட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நான் இங்கே $sign கொடுக்கல, சாரி அட்மார்க் கொடுக்கல. ஸோ அதால் நமக்கு என்ன செஞ்சுக்கு, ப்ளீஸ் இன்க்ளூட்னு சொல்லி நமக்கு அட்மார்க் அட் பண்ணுங்கன்னு சொல்லி வருது. அப்படின்னா இந்த அட்மார்க் கட்டாயம் இருக்கணும். அதாவது நம்ம இமெயில் என்று கொடுத்தோம்டா இமெயில்ற ஃபார்மேட் என்னையோ அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும் தான் அலோவ் பண்ணணும், இல்லாட்டி அந்த போஸ்ட்டோ இல்லை கெட்டோ பண்ணப்படாது. ஸோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் அட்மார்க் கொடுத்து வரேன், இப்போ சப்மிட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த 2 டேட்டா நமக்கு வருது. ஸோ கெட்டில் நம்ம ஆல்ரெடி பாஸ் பண்ண அந்த டேட்டா நமக்கு இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி போஸ்ட்டில் நம்ம கொடுத்த டேட்டாவுமே நமக்கு இங்கே டிஸ்பிளேயாக இருக்குது. இப்போ நம்ம கெட்டில் போய் ஏதாவது டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறோம்னு சொல்லி வைங்களேன். ஸோ இங்கே போயிட்டு கெட் ரெக்வஸ்ட்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கெட் ரிக்வஸ்ட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம 2 டேட்டாவும் கொடுத்தோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக 2 டேட்டாவும் டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒரு டேட்டா கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டேட்டா டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ வெரி சிம்பிள். ஸோ நம்ம ஓவராலாக இந்த கோட்ஸை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இங்கே நம்ம 2 ஃபார்ம்ஸ் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ பிஹெச்பியை பொறுத்தவரையில் நார்மலாகவே நம்ம இங்கே ஒரு டேட்டாவை நம்ம ஒரு இடத்துலேருந்து, அதாவது ஒரு பேஜ்லேருந்து இல்லை இன்னொரு பேஜுக்கு நம்ம மாற்ற போகிறோம். இப்போ நம்ம அதே பேஜில் ஆக்ஷன்ஸ் கொடுக்குறதால தான் நம்ம இங்கே தான் எம்டியாக கொடுத்துருக்கோம். இல்லை நம்ம இதுக்குன்னு தனி பேஜ் இருக்குன்னா அந்த பேஜில் பேரை சொல்லிவிட்டு .phpன்னு கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு crude.php இப்படி ஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அப்படி ஒரு ஃபைல் நம்மகிட்ட இருக்குமெண்டா இந்த பேர் கொடுத்தோம்னா நம்ம கெட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபைலுக்கு அனுப்பப்படும் டேட்டா. சரிங்களா? பட் நமக்கு சேம் பேஜ்லேயே நம்ம செய்கிறதால நான் என்ன செய்துக்கிறேன், இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம இங்கே இந்த ஆக்ஷனில் நம்ம எங்கே போஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த பேஜுக்கே நம்ம கொடுத்துடலாம். பட் அதே பேஜில் செய்கிறதால நம்ம இதை கொடுத்துருக்கோம். அதோட நீங்கள் பிஹெச்பியில் இந்த இன்சர்ட் அப்டேட் டிலீட் எல்லாமே பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் மேஜராக நீங்கள் என்ன செய்துக்கணும், முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ப்ராப்பரான டைப் கொடுத்துருக்கணும், அதோடு சேர்த்து ஐடி இருக்கணும். ஸோ ஐடி எதுக்காக வேண்டி நம்ம ஒரு லேபிள் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஐடி எதுக்காக வேண்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ நான் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் இதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ என் கேசர் வந்துக்கிட்டு எங்கே இருக்குது, இந்த கெட்டில் என் கேசர் இருக்குன்னு சொன்னால் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இங்கே நேமு ஆட்டோமேட்டிக்காக கேசர் இங்கே வந்துடுச்சு இல்லையா? அதே மாதிரி இங்கே இருக்கிற லேபிளை கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அதுக்குரிய இன்புட்டை அதில் கிளிக் பண்ணி காட்டுது. அப்போ இந்த 4 இல்லை என்று சொன்னால், ஆக்சுவலாக இந்த 4 என்று சொல்கிறது இல்லை என்று சொன்னால் நான் இங்கே இந்த ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள், எதுவுமே எனக்கு செலக்ட் ஆகலை. இப்போ நான் இமெயிலில் செலக்ட் பண்ணால் கேசர் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இன்புட்டில் போயிருக்கு. ஆனால் இங்கே கெட் லேபிளில் போய் கிளிக் பண்ணால் எதுவும் வரலையேன்னு சொன்னால் அதை தான் நான் இப்போ ரிமூவ் பண்ணேன். ஆக்சுவலாக
நான் அதான் ரிமூவ் பண்ணேன். ஸோ நான் என்ன செய்திருக்கேன், நான் இப்போ அதை நான் திருப்பி எடுத்துட்டேன். Ctrl Z கொடுத்து எடுத்து விட்டுட்டேன். அப்படி நான் 4 கொடுக்கறதுக்குரிய ரீசன், நம்ம கொடுத்துக்கிற ஐடியில் ஸோ நம்ம இந்த லேபிளை கிளிக் பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காகவே இதை ஃபோக்கஸ் பண்ணணுமன்றதுக்காண்டி. அதோடு சேர்த்து கட்டாயம் நாம் நேம் கொடுத்துக்கணும். ஏனெண்டா இங்கே நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதுதான் நாம் இங்கே ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்குற பேராக இருக்கும். அப்போ இந்த பேர் இந்த டைப்ட பேர் கிடையாது, இந்த பேர் நம்மட ஐடியோட பேர் கிடையாது, இது நேம்ட பேர். ஸோ இமெயிலுங்கிற ஒரு நேமில் இன்புட் வருது, அதே மாதிரி நேம்னு சொல்கிற பேரில் ஒரு டேட்டா வருதுன்னு சொல்கிறதா நீங்கள் செக் பண்ணப்படுமே தவிர ரிக்வஸ்ட்டில் நீங்கள் கொடுக்குற ஐடியோ கிளாஸோ இல்லை நீங்கள் கொடுக்குற டைப்போ இங்கே மென்ஷன் பண்ணப்பட போகிறது கிடையாது. ஸோ அப்போது ப்ராப்பரான நேம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்களும் இதை ஒரு தரம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற க்ரூட் அப்ளிகேஷன்ஸில் எல்லாமே நம்ம இதையும் யூஸ் பண்ணி பார்ப்போம். அதே சமயத்தில் jQuery யூஸ் பண்ணி அஜெக்ஸ் யூஸ் பண்ணி என்ன மாதிரி பாஸ் பண்ணுற இந்த மாதிரியான திங்ஸையும் நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 நம்ம செய்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.